அப்ரஹாம் சார், இப்போ அப்ரஹாம் சார், நீங்கள் அவங்க முதல் கருத்தை எடுத்துக்கிறேன். அந்த கட்சி வந்து ஒரு குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள இந்த சொத்து மோதல் என்று கூறினீர்கள். ஆனால் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு உருவாகி ஒரு 36 ஆண்டுகள் ஆகிவிட்ட சூழ்நிலையில்தான் 35 வயதில் தனது மகனை மத்திய அமைச்சராக்கியது தவறு என்பதை அவர் உணர்ந்திருப்பதாக கூறியிருக்கிறார். இந்த 36 ஆண்டுகளில் பாட்டாளி மக்கள் கட்சியின் இந்த தேர்தல் கூட்டணி மற்றும் அவர்கள் வாங்கிய வாக்குகள் அதை அதை பார்த்தோம் என்றால் அவர்கள் 91லிருந்து தேர்தல் களத்தில் இறங்கியதிலிருந்து இப்போது வரை அதிமுக திமுகவுடன் கூட்டணி மற்றும் தனித்தும் போட்டியிட்டிருக்கிறார்கள். முதல் 3 தேர்தல்களில் தனித்து போட்டியிட்டு இருந்த போதிலும் அவர்கள் ஒரு 15 லட்சம் ஓட்டிலிருந்து ஒரு 23 லட்சம் ஓட்டு கடந்த 2024 மக்களவைத் தேர்தல் வரை வாங்கியிருக்கிறார்கள். இதனால் தமிழக அரசியலில் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஒரு தவிர்க்க முடியாத கட்சியாகத்தான் அது வடக்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களில் சில மாவட்டங்களில் சேர்த்து ஒரு 10-15 மாவட்டங்களில் அந்த கட்சி ஒரு 15 லட்சம் ஓட்டிலிருந்து ஒரு 23 லட்சம் ஓட்டு வரை அதிகமாக வாங்கியிருக்கிறார்கள். அந்த மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று அவர்கள் கூறி தனித்து நின்ற போது ஒரு 23 லட்சம் வாக்குகள் வரை வாங்குகிறார்கள். மற்ற தேர்தல்கள் எல்லாம் சராசரியாக 15லிருந்து 20 லட்சம் வாக்குகள் வாங்குகிறார்கள். ஒரு 5% வாக்குகளை வந்து தொடர்ச்சியாக வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள இந்த மோதல், அந்த தந்தை மகனுக்கிடையே ஏற்பட்டுள்ள அந்த கருத்து வேறுபாடுகள் இன்று பூதாகரமாக வெடித்துள்ள ஒரு சூழ்நிலையில் நாளை அவர் நிர்வாகிகளை நான் சந்திக்கப் போவதாக இது எதுவுமே நடைபெறாதது போல அன்புமணியின் நடவடிக்கைகள் இருக்கின்றன. இதற்கு இந்த கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் இது என்ன அதை தீர்வாக நினைப்பாங்க? இது அன்புமணி ராமதாஸ்கிட்ட போவாங்களா இல்லை டாக்டர் ராமதாஸ் அவர் கூட்டங்களில் கலந்துக்குவாங்களா? ஏன்னா இவர் கூட்டத்தில் அவர் கலந்துக்கிறது இல்லை, அவர் கூட்டத்தில் இவர் கலந்துக்கிறது இல்லை. இந்த நிலையை நீடித்தால் வந்து என்ன ஆகும் சார்? இல்லை, என்ன நடக்கும் அப்படின்னா இளைஞர்கள் எல்லாருமே அன்புமணி பின்னாடி தான் இருப்பாங்க. சரி, கொஞ்சம் அதாவது ராமதாஸ் அவருடைய செயல்பாடுகள்ல கொஞ்ச காலம் அவரோடு இருக்கிற அபோவ் 40, 50, 60 இதெல்லாம் இருக்கு இல்லையா? ரெண்டா உடையுமா? அதான் கேட்குறேன். ரெண்டா பிரிஞ்சிருவாங்க, இணைஞ்சிருவாங்களா? அதான் கேட்குறேன். ஏற்கனவே உடைஞ்சு போச்சு சார். அங்க ஏற்கனவே அன்னைக்கு பொது மேடையிலேயே மைக்க தூக்கி போட்டுட்டு எனக்கென்று தனியாக வந்து பனையூரில் அலுவலகம் இருக்கிறது. புராணத்துல ஒரு கதை ஒண்ணு உண்டு சார். எனக்கென்று தனி நாடு, எனக்கென்று ஒரு விஷயம் சொல்லிட்டு புராணத்துல படிச்சிருப்போம் நம்ம. அந்த மாதிரி எனக்கு தனி நாடு அப்படின்ற மாதிரி அவர் தனி அலுவலகம், அதற்கு நம்பர், என்னை பார்க்க வரணும்னா அங்க வாங்க அப்படின்னு சொல்லி அப்பவே சொல்லிட்டாரு. அன்றே கட்சி உடைஞ்சு போச்சு. இனிமே இவங்க ஒட்டு போட்டாலும் அது நிக்காது. இன்னொரு விஷயம், அன்புமணி அவர்களுக்கு தன்னை தவிர தன் குடும்பத்தில் தன்னுடைய மனைவி வரலாம், தன்னுடைய மகள் வரலாம், தன் பிள்ளைகள் வரலாம், தன்னுடைய மருமகன் வரலாம், ஆனால் தன் சொந்தக்காரத்துல யாருமே வரக்கூடாது அப்படின்றது ரொம்ப தெளிவா இருக்காரு. சகோதரி மகன் சார் முகந்தல் கே மணி ஆரம்ப காலத்துல இருந்து கூடவே இருக்கிறவர். அவருடைய மகனையும் அந்த பதவியில இருந்து விரட்டி விட்டாரு. இப்ப சகோதரி மகனை விரட்டி விட்டாரு. பாட்டாளி மக்கள் கட்சி அவர் குடும்பத்துக்குள் ஒரு குடும்பம் அப்படிங்கிற கட்சியாக நினைக்கிறாரா? ராமதாஸ் குடும்பத்துக்குள் அன்புமணி ராமதாஸ் குடும்பம் என்ற அடிப்படையில் அந்த கட்சியை குடும்பத்துக்குள் குடும்பமாக பாட்டாளி மக்கள் கட்சி உருவாகுதா சார்? அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அன்புமணி அவர்கள் இனிமே ராமதாஸ் அவர்களுக்கு செல்லா காசு, நம்ம கட்சி மொத்தமா நம்ம கைப்பற்றிட்டோம். ஏன்னா இன்றைக்கு இது அத்தனைக்கும் காரணம், இவ்வளவு முரண்டு பிடிக்கிறதுக்கு காரணம் ஒரே ஒரு விஷயம் தான் சார். அது என்ன அப்படின்னா, பாட்டியாலா வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிற அவர் மீது வழக்கு. அதற்கு நாம போய் ஜெயிலுக்கு போக விரும்புறவர் அன்புமணி. ஏன்னா அவர் மீது அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. பாஜக பின்னணியில் இருந்து அவரை மிக தந்திரமாக ரொம்ப அழகாக அவரை மிரட்டிட்டு இருக்காங்க. இங்க இருந்து நகர்ந்தினா உனக்கு திகார் ஜெயில் தான் மாதிரி மிரட்டுறாங்க. அந்த அடிப்படையில நம்ம சுகவாழ்வா ஜெயிலா அப்படின்னு யோசிச்சா சுகவாழ்வு தான். நீங்க மக்கள் முன்னேற்றம் முன்னேற்றம் அதெல்லாம் ஒண்ணும் உண்மையே இல்லை சார். அதெல்லாம் சும்மா சார். அதெல்லாம் இன்னைக்கு அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்ளணும். அதற்கு அவருக்கு கேடயமா பயன்படுகிறது செயல் தலைவரோ இல்ல தலைவர் பதவியில தூக்கிட்டார் ராமதாஸ் அவர்கள். ஆனா நாளைக்கு என்ன சொல்றாரு? வாங்க என்கிட்ட வாங்க, பனையூர் வாங்கன்னு கூப்பிடுறாரு. அப்ப கட்சி உடஞ்சு போச்சுன்னு தான் அர்த்தம். நிறுவனருக்கே மரியாதை எல்லாம் போச்சு இல்ல சார்? இதுல நிறுவனர் இடத்துல அவர் இல்லாம போயிட்டாரு. இப்ப இது நம்ம டாக்டர் ராமதாஸுக்கு தெரியாதா சார்? ஏன்னா அவர் இன்னைக்கு கூட அந்த பேட்டியில பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் 2024 வந்து இருக்க வேண்டும் என்று இருப்பதற்கு காரணம் வந்து அன்புமணியும் அந்த சௌமியா அன்புமணியும் தம்மிடம் கெஞ்சியதுதான் என்று அவர் வெளிப்படையாக கூறிட்டாரு. இதனால இந்த இனிமேல் அந்த பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருப்பாங்க சார். இப்போ அவங்க தேசிய ஜனதா கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. இந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க அதில் தொடருவாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? சார் அப்பாவுக்கு பிடிக்கல சார். அப்பா என்கிற அந்த நிறுவனரா இருக்காரு இல்லையா ராமதாஸ் அவர்களுக்கு, மருத்துவர் ராமதாஸுக்கு அவர் திமுக கூட்டணி இல்லைன்னா தனித்து போட்டி.
அந்த முடிவுல இருக்காரு அவர். திமுக கேட்டு திறக்கலன்னா தனியா நிப்போம் நம்ம, ஓ அப்படி அந்த முடிவு வந்து பிரிப்போம். நம்முடைய செல்வாக்குல நம்ம வந்து 5 இடம் ஜெயிக்கிறோம், 4 இடம் ஜெயிக்கிறோம், ஜெயிக்கவே இல்லைனாலும் பரவாயில்ல, செல்வாக்கை நம்ம தக்க வச்சுக்கலாம்னு அவர் நினைக்கிறாரு. இல்ல அதிமுகவோட இயற்கையான கூட்டணி சொல்றாரு சார். அதிமுகவோட இயற்கையான கூட்டணிங்கிறாரு. நாங்க மாநிலங்களவை எம்பி கேட்பதற்கு கூட நாங்க வந்து அந்த கோரிக்கைகளை முன்வைப்போம்னு சொல்றாரு. இன்னைய பேட்டியிலே சொல்றாரு. ஏடிஎம்கே கூட இயற்கையான கூட்டணிங்கிறாரு. பாஜக கூட தான் செயற்கையான கூட்டணி அப்படிங்கிறாரு. சார் அதிமுக என்பது எங்க இருக்கு சார்? அம்மையார் ஜெயலலிதா காலத்தோட அதிமுக முடிஞ்சு போச்சு. இப்ப இருக்கிறது அதிமுக எல்லாம் கிடையாது சார். எம்ஜிஆர் என்ன கனவு கண்டாரோ அந்த அதிமுக இப்ப காணோம் இல்ல. இன்னைக்கு முழுக்க முழுக்க அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமா கபலீகரம் பண்ணி ஆக்டோபஸ் கரங்களால் தன்னுடைய ஒட்டுமொத்த அவங்களுடைய சுயநலத்துக்காக மாற்றி வச்சிருக்காங்க பாஜக. பின்னணியில செயல்படுறது வந்து முழுக்க முழுக்க அவங்கதான். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் அதிமுக தலைவர்கள் செய்வாங்க. எடப்பாடி தனியா முடிவு எடுக்க முடியுமா? தைரியம் இருக்கா அவருக்கு? கிடையாது. அங்க வேற யார் எடுக்க முடியும்? எந்த முடிவு எடுக்க முடியும்? எல்லா முடிவுகளும் நயினார் நாகேந்திரன் சொல்றாரு சார். அவர் யார் சார்? அவரு அவர் பாஜகவுடைய மாநில தலைவர். அவர் சொல்றாரு என்ன செய்யணும்ட்டு. அப்ப அதிமுகவுடைய பவர் என்ன ஆச்சு? ஆக அதிமுக பின்னணியில் இருந்தாலும் பாஜகவோட கூட்டணியில் இருந்தாலும் அந்த கூட்டணியில ராமதாஸ் போய் இணைய மாட்டார்.